ஆங்கிலேயரை ஓட ஓட விரட்டியது. பாரதியின் கவிதை கரும்பு கட்டாயம் இனிக்கும். எந்த கரும்பு இனிக்கும் என்று கேட்டால் அது அறியாமை. நான் கையில் எடுத்த கரும்பு இனித்தது. எனக்கு பிடித்த பாரதியின் கவிதை அதன் சுவையை என்னளவில் எடுத்துரைக்கின்றேன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்ட ஒரு புதிய பெண்ணை படைக்கிறார் பாரதியார். பெண்கள் கல்வி கற்க வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி பெண் விடுதலை, பாஞ்சாலி சபதம் போன்ற கவிதைகளை அழகாக எடுத்துரைக்கின்றார். செந்தமிழ்நாடினும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற கவிதையில் ஒவ்வொரு வரியிலும் தமிழின் பெருமையை அழகாக எடுத்துரைக்கின்றார். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிக சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு என்று நம் பாரத நாட்டை கர்வமாக கவிதையாக்கி கொடுத்தார் பாரதியார். பாரதியாரின் கவிதைகள் விடுதலை உணர்வையும் தேசிய உணர்வையும் தூண்டும் வகையில் அமைந்திருந்தன. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சகத்திலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூர செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீறி வாடிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, நாம் எதற்காகவும் அஞ்சாமல் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் பாரதியார் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.